அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பில் நூலாசிரியர்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கடைசியாக ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருத்தக்க தேவர் அவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி, நரிவிருத்தம் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருந்தாத இணை பாருங்கள். இப்போ இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் தான் எழுதியிருப்பார். நாதகுந்தனார் அப்படின்றவர் குண்டகளை செய்தவர். சீத்தலை சாதனார் வந்து மணிமேல் எழுதியிருப்பார். ஸோ திருத்தக்க தேவர் வந்து வளையாபதி அப்படின்ற நூல் எழுதிருக்க மாட்டார். ஏன்னா சீவக சிந்தாமணி மற்றும் நரிவிருத்தம் ஆகிய நூல்களை தான் அவர் எழுதியிருப்பார். அடுத்து ஆண்டாள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய 2 நூல்கள் எழுதியிருப்பாங்க. பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம், பிசிறந்தையார் அப்படின்றது நாடக நூல். இந்த நாடக நூலுக்காக தான் பாரதிதாசன் அவர்கள் என்ன வாங்கியிருந்திருப்பார்? சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்திருப்பார். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு. கல்லோ காவியமோ அப்படின்ற நூல் வந்து அவர் எழுதாத நூல். யார் இது எழுதுனதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து புலவர் குழந்தை அவர்கள் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவண காவியம், யாப்பதிகாரம், தொடையதிகாரம் அப்படின்ற நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. ஈரோடு தமிழன்பன் வந்து பார்த்திங்கன்னா தமிழோவியம், வணக்கம் வள்ளுவா ஆகிய நூல்களை எழுதியிருப்பார். வணக்கம் வள்ளுவா அப்படின்ற நூலுக்காக வந்து இவர் வந்து ஒரு தமிழக பரிசு வாங்கி எழுதியிருப்பார். இதில் கல்யாண்ஜி அப்படின்ற வண்ணதாசன் என்ன நூல் எழுதியிருப்பார்னா அகமும் புறமும் அப்படின்ற கட்டுரை தொகுப்பு, சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்ற கடித தொகுப்பையும் எழுதியிருப்பார். கவிதை நூல்கள் வந்து பாருங்கள் இவருடையது புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணலுள்ள ஆறு. சிறுகதைகள் பார்த்தீங்க அப்படின்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை அப்படின்றது. கவிஞர் தமிழ் ஒளி அப்படின்ற நூல் இருக்கான்னு பாருங்கள். நிலைப்பற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகியவற்றையெல்லாம் தமிழர் ஒளி அப்படின்றது. இதெல்லாமே 9th புக்கில் இருக்கிற நூல்கள் தான். கந்தர்வன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சிறுகதை, வசனம், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்படின்ற நூல்கள் எழுதியிருப்பார், சிறுகதைகள் எழுதியிருப்பார். ஜானகிராமன் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ரிக்ஷா அப்படின்ற சிறுகதை தொகுப்பு வந்து எழுதியிருப்பார். பயண இலக்கியங்கள் என்னென்னு பாருங்கள். உதயசூரியன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாலி காவேரி, அடுத்த வீடு, 50 மைல் அப்படின்ற நூல்களை வந்து ஜானகிராமன் வந்து இருப்பார். சமுத்திரம் அவர்கள் எழுதிய நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் கதைகளின் கதை, வேரில் பழுத்த பலா அப்படின்றது வந்து புதினம். கதை தொகுப்பு வந்து பாருங்கள். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உருவு, குற்றம் பார்க்கில் அப்படின்ற நூல்கள் தான் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை அப்படின்றது அவர் எழுதப்பட்ட நூல்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நீலாம்பிகை அம்மையார் பற்றி கொடுத்துருப்பாங்க. தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படின்ற பாடல் எழுதுனது யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார். ராஜேஸ்வரி அம்மையார் சூரியன், மரபணு புராணம், பேரறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், இன்ப ஒளி அப்படின்றது. ஸோ அண்ணாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வருது இல்லைங்களா. ஸோ அண்ணாவை பற்றி முழு டீட்டெயில்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன் ஃபியூச்சர் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ கலைஞர் கருணாநிதி பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகார நாடகம், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கம் ஆகிய இதெல்லாம் எழுதியிருந்தார் கலைஞர் கருணாநிதி. இதிலேருந்து கொஷின் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக என்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மை சுடும் அப்படின்றது வந்து ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து வண்ணதாசன் எழுதியிருப்பார். பாலைப்புறா இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா, சமுத்திரம் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். இரவின் அறுவடை புவியரசு வந்து எழுதியிருப்பார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ 10ஆம் வகுப்பில் இருக்கிற மொத்த நூல்களே இவ்வளோ தான். 9ஆம் வகுப்பில் இருக்கிற மொத்த நூல்களே இவ்வளோ தான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே. பாய்.